ஸோ இன்றைக்கி மறுபடியுமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய தீர்க்கதரிசியான சாமுவேல் அவரை பற்றி நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார், இப்படி சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் அவங்க அம்மா விட்டாங்க. அவங்க அம்மா பேர் என்னன்னு பார்த்தோம், அண்ணா. ஸோ எப்படி அவர் அற்புதமாக பிறந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. மலடியாக இருந்த அவளை என்ன பண்ணுறாரு தேவன் பிள்ளை தாட்சி ஆக்கி சந்தோஷமாக அவரை வச்சதுனால நான் பிள்ளையை நான் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பால் மறந்த பிறகு கரெக்டாக கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா ஏலிங்கிறவருக்கு கீழே அவர் இருக்கார். அப்போ தேவனுடைய சத்தம் சாமுவேலுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்போ ஏலி சொல்கிறாரு, மறுபடியும் அது மாதிரி கேட்டால் அது தேவன் தான் பேசுகிறாருப்பா, நீ என்ன பண்ணு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நீ போய் சொல். அது எதை காமிக்குது அப்படின்னா, எவ்வளோ தூரம் பாருங்கள், சின்ன வயசுலேயே ஒரு பிள்ளைக்கு கர்த்தர்கிட்ட சொல்கிறத கேட்டு நான் செய்கிறேன், நான் உமக்கு அடியேன், ஐ ஆம் யுவர் சர்வன்ட் அப்படிங்கிற சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவரே நான் உமது அடியேன், நீ சொல்லும் நான் கேட்கிறேன், நம்மளும் அப்படி இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி கற்று கொடுக்கணும். எத்தனை பேர் அப்படி சொல்லி கொடுக்குறோம்? ஆமேன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியானிட்டி அப்படின்னாலே என்ன ஆயிடுதுன்னா, வெளியிலேருந்து வர்றாங்க, சில அற்புதங்கள் அதிசயங்கள் பார்த்துட்டு ஆண்டவருக்குள்ள, அதுக்கடுத்து ஆண்டவர் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னா அந்த ஒன்லி இந்த பிளெஸ்ஸிங்ஸ், அந்த ஆசீர்வாதம் இப்படியே நம்ம ஓட்டிகிட்டு போயிடலாம். அப்புறம் என்னன்னாலும் இந்த இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருவாராம், கிருபை, அவ்வளோதான். ஆனால் அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. ஆனால் கீழ்ப்படிதலில் தான் முக்கியமான மேட்ரே இருக்குது. ஏன்னா அந்த கீழ்ப்படிதல்ங்கிறது எதுக்கு அப்படின்னு பிடிக்க மாட்டேங்குதுன்னா, ஸ்கூலில் போனால் டீச்சர் கீழ்ப்படிய சொல்கிறாங்க, வீட்டில் இருந்து அம்மா அப்பா கீழ்ப்படிய சொல்கிறாங்க, வெளியில் போனால் வேலைக்கு போனால் ஓனர் கீழ்ப்படிய சொல்கிறான், எங்கே போனாலும் கீழ்ப்படிதல். அதனால் இங்கேயாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்னு பார்த்தா இங்கேயும் கீழ்ப்படிதல். எங்கேயுமே கீழ்ப்படிதல்ங்கிறது என்ன காமிக்குது அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஓனர்ஷிப்பில் இருக்கிறவங்களுடைய பேச்சை நம்ம கேட்கும்போது நமக்கு கிரெடிட் வர்றதுங்கிறத காமிக்குது. இல்லை நான் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னா யாரும் நம்மளை கம்பல் பண்ண போகிறது இல்லை. நம்ம எங்கே இருக்கலாம் அப்படின்னா, ஈவன் நீங்கள் ஜெயிலில் போயிருந்தாலும் அங்கேயும் சில கீழ்ப்படிதல் தேவை தான் படுது. நான் உருப்படாமல் போய் ஜெயிலுக்கு போனாலும் அங்கேயும் சில கீழ்ப்படிதல் தேவை. இந்த யூனிஃபார்ம் தான் போகணும், இப்போ தான் சாப்பாடு, அங்கேயும் உங்களை டிசிப்ளின் பண்ண தான் சில விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் நான் இப்படி தான் இருப்பேன் முரட்டாட்டத்தனமாக இருந்தால் அதனுடைய முடிவு அது பிசாசோட போய் அலையிறதான் ஒழிய எந்த விஷயத்துக்கும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இருக்கவே முடியாது. அப்போ உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாலே நமக்கு நல்லது. சில அத்தாரிட்டிஸ் கீழே இருக்கும்போது நமக்கு பேரண்ட்ஸ் கீழ்ப்படியும் போது நமக்கு பிளெஸிங், டீச்சர்ஸ் கீழ்ப்படியும் போது நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைக்கிது, வேலையில் கீழ்ப்படியும் போது நல்ல அடுத்து உங்களுக்கு போஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் வரும், நல்ல சேலரி இன்க்ரீஸ் ஆகும், கவர்மெண்ட்டு கீழ்ப்படியும் போது நல்லது அப்படின்னு 1008 பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படிது நமக்கு நல்லதானா 100%. அங்கே தான் முக்கியமாகவே ஆரம்பிக்குது. அப்போ கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆசீர்வாதம் வராது. பாகம் 28 நம்ம பார்க்குறோம், முதல்ல ஃபுல்லாக ஆசீர்வாதங்கள் வருது, அடுத்து ஃபுல்லாக சாபங்கள் வருது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே ஒரு முக்கியமான ரூல்ஸை சொல்லி வைக்கிறாங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து பலிக்கும். இதில் எழுதியிருக்கிறவைகளை செய்ய நீ கவனமாய் இருக்கும் பொழுது. அப்போ எல்லாமே பாருங்கள் நமக்கு முக்கியமாக வேதத்தில் கிளியராக சொல்லுது. சரிங்க எங்களால் முடியாது, அதனால தான் உங்களுக்கு ஒரு டீச்சர் இருக்கார், ஒரு ஹெல்ப்பர் இருக்கார், ஒரு கைடர் இருக்கார், ஒரு கவுன்சிலர் இருக்கார், ஒரு கம்ஃபர்டர் இருக்கார், மறுபடியும் கீழே போனால் கூட மறுபடியும் தூக்கி நிலை நிறுத்தி உங்களை மறுபடியும் முன்னோக்கி ஓட வைக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்ட் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறேன். இப்போ தேவன் உங்களை இயலாமையில் இருக்க வச்சுட்டு செய் அப்படின்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் எல்லாத்தையும் வெற்றிகரமாக கீழ்ப்படிஞ்சு செஞ்சு முடித்த ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய ஹோலி ஸ்பிரிட் எல்லாருமே உள்ள வந்த பிறகும் நம்மளால செய்ய முடியாதா அப்படின்னா 100% செய்ய முடியும், உங்களுக்குள்ள இருப்பவரை நீங்கள் அறிந்தால். ஹல்லேலூயா. ஆனால் என்னால் அப்பயும் முடியல அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம உலக பிரகாரமாக சில விஷயங்களை நம்ம விரும்புகிறோம் தான் அர்த்தம் ஒழிய கர்த்தரால் முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தில் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் அதனால தான் நான் அப்படி செய்ய முடியாமல் போச்சுன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் அவரை முதலாவது வைக்கணும்னு நினைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, கீழ்ப்படிய விஷயமா இருந்தாலும் சரி, அவரை மகிமைப்படுத்துகிற விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இயற்கையே பிளந்து உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோய் வருது, அதுலேருந்து என்னை சுகப்படுத்துவார் விசுவாசிக்கிறோமானா விசுவாசிக்கிறோம். கர்த்தர் கண்டிப்பாக என்னைய எதுனாலும் பண்ணி கண்மலையை பிளந்து செங்கடலை பிளந்து கூட கூட்டிட்டு போகிறா விசுவாசிக்கிறோம். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிய வைக்கிறதுக்கு எனக்கு இருதயத்தை கொடுப்பாரா அப்படின்னா கொடுப்பாரு. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னா அதுவும் செய்ய வைக்க முடியுமா இல்லையா? ஆனால் நம்ம புத்தி சரியில்லாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அவர்கிட்ட போய் எதுவுமே கேட்காம நம்மளே மாம்சத்தில் சில முடிவுகள் எடுத்துட்டு அங்கே சூஸ் பண்ணி அங்கே நம்ம சில விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்னங்க பண்ணுறது, அதனாலன்னு சொல்லி காரணங்கள் சொல்லி மழுப்பிடுறோம் ஒழிய எந்த விஷயத்துலையும் கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க போகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஈவன் சர்ச்சுக்கு வர்ற விஷயமா இருந்தாலும் சரி, சர்ச்சுக்கு முதல்ல வர்ற விஷயமா இருந்தாலும் சரி, நான் கர்த்தர் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணுங்கிற விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த விஷயத்தில் விசுவாசித்தாலும் அங்கே மகிமை வருமா இல்லையா?
எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், நம்ம சில விஷயங்களை மட்டும் போட்டு வச்சுருக்கோம். கடன் பிரச்சனைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நோய்களுக்கு நான் விசுவாசிக்கிறேன், இதுக்கு விசுவாசிக்கிறேன், பிள்ளை வேணுமா விசுவாசிக்கிறேன். ஆனால் கர்த்தரை நான் நன்றியோடு இருக்கணும், மறக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும், அதுக்கே விசுவாசம் வர மாட்டேங்குது. ஏன்னா அதுலேயும் விசுவாசம் இருந்தால் உனக்கு கிடக்கும் தானே உண்மை, நியதி, ரூல்ஸ் தானே. நமக்கு அதில் பரவாயில்ல, 10 நாளில் ஒரு நாள் இல்லைன்னா என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா பார்த்திங்கன்னா எப்போ அப்படின்னா, நாங்கள் கேத்தலிக் பேக்ரவுண்டில் இருக்கும்போது அவங்க அந்த சபையில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த ஒரு பாதிரியார் சொன்ன ஒரு சின்ன கதை. எல்லா ஊர்லேயுமே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோன்னையும் உடனே வந்து வழி விட்டுருவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க இத்தனைக்கும் ஒரு ஃபாரின் கண்ட்ரி, பனி பிரதேசம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த லேடி, எங்க ஃபாரின் கண்ட்ரிலையும் ஆண்டவரை ஏற்றுக்கிறாதவங்க இருப்பாங்களா? பேருக்குன்னு கிறிஸ்தவங்க எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்வாங்க. நம்ம நினைக்கலாம் வேறு ரிலீஜன்லேருந்து வந்ததுனால தான் நமக்கு தடைகள். அப்படி கிடையாது. கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருந்துட்டு ரசிக்கப்படாதவங்க இருக்காங்க, அவங்களே சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு லேடி ஃபாரின்னாலே நம்ம நினைப்போம், அப்பா எல்லாருமே 100% கிறிஸ்டியனு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி இருந்த ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கார எப்பயுமே அடித்து செஞ்சு என்ன பண்ணுவாராம், நீ போகக்கூடாது அப்படி தான் சொல்லுவாராம். அதையும் மீறி அத்தனைக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்கத்துலலாம் நீங்கள் வர்ற மாதிரிலாம் சர்ச்சு கிடையாது. எத்தனையோ இடங்களை தாண்டி, எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் அந்த பனியில், ஈவன் அந்த பனியாக இருந்தால் கூட நடந்து சில நேரங்கள் போய், நான் சொல்கிறது வந்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை. எங்கள் அப்பையும் இப்படி தான் இருந்துச்சான்னு இருக்கலாம். எல்லா காலத்துலேயும் பாவம்னு ஒன்று உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே இருக்க தான் செய்யும். எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு தான் இப்போ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்குது, நம்ம சூழ்நிலை தான் இப்படி நினைக்காதீங்க, எல்லாருக்கும் எல்லாம் இருக்க தான் செய்யுதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஆனாலும் நீங்கள் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காணலாங்க சொல்லுவார். அப்போ அவர் அடிப்பாராம் செய்வாராம். அப்படி இருந்தோம் அந்த அம்மா என்ன பண்ணுமா, இல்லை நான் சர்ச்சுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரா, நீ இப்படி தானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் மொட்டை போட்டு விட்டுட்டாராம். மொட்டை போட்டு நீ அசிங்கமாக இருந்தால் எப்படி போவேன், வெளியில போக மாட்டேல, வேணுனே அவங்கள டார்ச்சல் பண்ணி செஞ்சு மொட்டை போட்டு விட்டுரு. அப்படி இருந்தாலும் பாருங்க அந்த அம்மா, நான் கிளம்புவேன், நீ என்ன பண்ணலாம், நான் ஆண்டவரை தேட போகிறேன், நான் நீ என்ன பண்ணாலும் சரின்னு. அங்கே என்ன சொல்கிறாங்க அந்த அதிசயத்தில், அந்த அம்மா சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ளே ஆன் தி வேலே அவங்க முடி வளர்ந்துருச்சான். ஹல்லேலூயா, அதிசயம் எல்லாமே நடக்கும். எனக்காக என் பிள்ளை ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னு சொல்லி அவங்க வீட்டில் கிளம்பி சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ள அவங்களுக்கு பழைய மாதிரி முடிய தேவன் வளர செய்தார் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தானே தெரியும். நான் சொல்கிறது புரியுதா போல? நிறைய பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா, இதெல்லாம் நான் எப்பயோ கேட்ட விஷயங்கள். அதனால் தேவனுக்கு வந்து எல்லாமே லேசான காரியம்னா, நம்ம செய்ய வேண்டியது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது மட்டும்தான். விசுவாசத்தில் எனக்கா என் பிள்ளை எடுத்து வச்சுட்டான்னா அவர் உங்களுக்காக எதையும் செய்ய பெரியவராக இருக்கிறார். நம்ம ஒரு அற்ப மனிதர்களுக்கோ விஷயங்களுக்கோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் என்னது பைபிள் படிச்சு நம்ம என்ன தெரியும், வீட்டில் இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 4 பேரே நம்மளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னா அப்புறம் எங்க உலகத்தை நம்ம காப்பாற்றி உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ நிறைய அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்க. ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது தெரியலையே, நீ கண்ணை மூடி என்னை நம்பி நீ எடுத்து வச்சு பாரு, உனக்காக சூரியனை நீ பாட்டுற தேவன், செங்கடலை பிளக்கிற தேவன், நாங்கள் அற்புதங்களை செய்ய பெரியவராக இருக்கிறேன். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே, இந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில் தெரியும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே வந்துடுவார். ஏம்மா நானே வந்துட்டேன், இன்னும் இப்படி தான் இருக்கியா அப்படின்னு, டைம் ஆயிடுச்சுமா, சரி வா அப்படின்றவர். இது காரணம் என்னென்னா, சில விஷயங்கள் நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்குறோம், சில விஷயங்கள் பரவாயில்ல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம், என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிடுறோம். ஆனால் விசுவாசம் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுங்கிறதுல மாற்றமே இல்லை. எல்லா இடத்துலையும், பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் இந்த விசுவாசம் ஒர்க் ஆகும். ஒரு இடத்துலையும் நீ வைக்கப்பட வேண்டியவே அவசியமே இல்லை. தேவன் கையால் ஆகாதவர் கிடையாது, அவர் பெரியவர். அவ்வளோதான் மேட்ரு. எத்தனை பேருக்கு புரியுது? நான் என் லைஃப்லேயும் நான் அப்போ எங்க சில விஷயங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க, சில விஷயங்கள் சில காரணங்கள் சொன்னேன்னா அதனால சொல்கிறேன், மனுஷங்களை தான் பார்க்கணும் இல்லையா, கர்த்தர் அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான்னு கிடையாது. நம்ம சில மேபி சம்டைம்ஸ் அவர் வெயிட் பண்ண சொன்னார்னா வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. அதையும் மீறி நான் சில விஷயங்களில் இப்போயும் உட்காந்துருக்கேன்னா இவங்க இப்படி ஜோமுனாக நடக்கலை அப்படின்னு மட்டும் என்னைய பார்த்து நினச்சிடாதீங்க. ஏன்னா என்கிட்ட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் ஹீ இஸ் பர்ஃபெக்ட் காட். என்ன பேருக்கு புரியுது? நான் உங்களை பார்த்து அப்படி தான் பார்க்கணும். ஐயோ இவங்க பாவம் இப்படி பண்ணுறாங்களே, இல்லை இன்னும் கொஞ்சம் எங்கே வீக்னஸ் இருக்கும், பரவாயில்ல அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம், இன்னும் முன்னேறி போகட்டும், கண்டிப்பாக ஆண்டவர் அவங்களுக்கு பெரிய காரியங்களே செய்வார். அது என்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற சில கரெக்ஷன்ஸ் நம்ம உணர்ந்து வெளியில் வரணும்னு நினச்சிட்டோமோ அன்றைக்கி உங்கள் லைஃப்பில் வெற்றி ஆரம்பிச்சிருது. அதை தவிர வேற வழியே இல்லை. சாலமோன் சொல்கிறான், இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கு விழுந்த ஒரே கடமை, சூரியனுக்கு கீழே ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது, அவர் வார்த்தையின்படி நடப்பது.
அவ்வளோ பெரிய ஆள், உலகத்தையே ஆண்டு பார்த்தவன், எல்லாத்தையும் பார்த்தவன். நம்ம 1 கிராம் தங்கத்துக்கு அலையிறோம், அவன் எல்லாத்தையும் கூச்சி எல்லாத்துலேயும் பிளேட்டு ரொம்ப தங்கம் கிடக்கப்போ செம்பு பண்ணு, பாத்திரம் பண்ணு, அதை பண்ணு, இதெல்லாம் பண்ணி வெள்ளி எல்லாம் மண்ணு மாதிரி கிடத்து இவ்வளோத்தையும் பார்த்தவன் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், எல்லாம் மாயை. அவர் கீழ்ப்படியது ஒன்று தான் நீ செய்ய வேண்டிய ஒரே வேலைன்ட்டு போகிறான்னா அங்கே எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? சொல்கிறது புரியுதா? புரியுது. பேர்பட்ட ஆளானப்பட்ட சாலமோனே சொன்ன லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். காசு வேணும், பணம் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் இருந்துக்கோப்பா அப்படின்னு எல்லாம் பார்த்து 100% ஹை பீக்கில் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தவர் சொல்கிறாரு, எல்லாம் மாயை. நீங்கள் எங்கெங்கெல்லாம் கர்த்தரை சில விஷயங்களுக்காக, சிலருக்காக, சில காரியங்களை விட்டு கொடுக்கல, நாளைக்கு நீங்கள் திரும்பி பார்த்து இதுக்காக போய் இப்படி உட்காந்துருந்தோம், எல்லாம் மாயை அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆகவே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்ணை மூடி நீங்கள் செய்யலாம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே நியாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை பாருங்க. நம்ம இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் நாளைக்கு இப்படி நினச்சிருவாங்களோ அப்படி நினச்சிருவாங்களோ. நான் சொல்கிறதெல்லாம் கர்த்தர் இப்போ எனக்குள்ளே வந்தாருன்னா, நான் எனக்கு கீழ்ப்படிஞ்சு பேசினியா இல்லை அவங்களுக்கு ஃபேவராக பேசினேன்னு கேட்டால், நான் ஆண்டவர் உமக்கு கீழ்ப்படிஞ்சு பேசினேன்னு சொல்கிறது மட்டும்தான் எனக்கு கடவுள் கொடுத்தப்பட்ட பணியில் நான் செய்கிற உண்மையான வேலை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நீங்கள் சாமுவேல் ஸ்டோரி அது ரிலேட்டடாக தான் இருக்குது, அதுக்காக தான் நான் சொல்லுவேன். கூட்டத்துக்காக நான் ப்ளீஸ் பண்ணி பேச ஆரம்பித்தேன். எதுவும் பேசாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க, எப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன்னா, இங்கே நீங்கள் 1 ஆள் 2 ஆள் வர்றது ஓகே, பரவாயில்ல கூடட்டும், நீ வாட்டில் எதாவது சொல்லி கெடுத்துறாதுன்னு பார்த்தேன்னா, நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன அறியாமலே யாருக்கு ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கர்த்தருக்கு ஊழியம் பண்ணலைன்னு அர்த்தம். அவர் சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் சொல்கிறது நீ போய் சொல்லுன்னா, எப்பயுமே கர்த்தர் சொல்கிறது சில நேரங்கள் சந்தோஷமாக இருக்கும், சில நேரங்கள் ஐயோ மாற்றிக்கொள்ளணுமே அப்படிங்கிறதான் இருக்கும். என்றைக்குமே அம்மா பிள்ளைக்கு சோறு ஊட்டிக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, கண்டிஷனும் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அவள் தான் அம்மா. ஏன்னா கெட்டு போயிடக்கூடாதுங்கிறது காரணத்துக்காக எப்பயுமே உங்களை 100% உட்கார வச்சு ப்ளீஸிங்காகவே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா ஏதோ உங்கள்கிட்ட காரியாகிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். திட்டவே மாட்டாங்க, என்னை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, எப்பயுமே எனக்கு என் பக்கத்தில் டப்பர் அடிச்சுக்கிட்டு உங்களை போல வருமான்னு சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே நம்ம என்ன அர்த்தம்? அவங்க நமக்கு எங்கேயோ பெருசாக ஆக வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் பாசம் கட்டிய நேரத்தில் பாசம் காட்டுவாங்க, கண்டிக்க நேரத்தில் கண்டிப்பாங்க, தட்டி கொடுக்குற நேரத்தில் தட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா உங்களை அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இத்தனை பேருக்கு புரியுது? அதனால் அப்படிப்பட்ட ஆளுங்க அவங்க சுற்றி இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே பிளெஸ்ஸிங்ஸ், உண்மையில உங்களுக்கு பிளெஸ்ஸிங். இல்லை ஒன்னே போல உண்டா தூக்கி விட்டாங்கன்னா எங்கேயோ நம்மளை கீழே தள்ள போகிறாங்கன்னு அர்த்தம். உண்மையான அன்பு அது அப்படி தான் சார். ஏன்னா நம்மகிட்ட எப்பயுமே பெர்ஃபெக்ஷன்ஸ் இருக்க போகிறதில்ல. அப்போ நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போது நம்ம சொல்லிக் கொடுக்குறது கரெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல விஷயத்துக்கு தானே. அப்போ ஹோலி ஸ்பிரிட்டும் அதுதான் இருக்கிறாரு, தேவனும் அதுதான் இருக்கிறாரு. சாமுவேல் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்கனவே நான் சாமுவேல் ஸ்டோரியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். 2 இடத்துல சவுல் கீழ்ப்படியாமல் போனார், சாமுவேல் போய் கண்டிக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். ஒரு இடம் எந்த இடம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆமாம், ஏன்னா ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை யார் செஞ்சிருவா? சவுல் செஞ்சிருவார். சர்வாங்க தகன பலி இவர் கொடுத்துருவார், அது பெரிய தப்பாக போயிடும். இன்னொரு இடத்துல எதிரிகளை போய் மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி 100% அழிச்சிட்டு வா, அதுதான் தேவன் சொல்லுவார். இவர் போய் என்ன பண்ணிடுவார்? கொளுத்த ஆடு மாடுகள் இதெல்லாம் நல்லா இருக்கே, இதெல்லாம் கொஞ்சம் பலி கொடுக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் எப்பயுமே என்ன பண்ணிகிட்டே இருப்பார். சவுலினுடைய ஒரு பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னா, யுத்தத்துக்கு போனால் கூட அவர் என்ன பண்ணுவாரானா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் அழிச்சு போட்டுரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் ஏன் ஆண்டவர் அப்படி இருந்தாங்கிறது உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அந்த காலகட்டம் அப்படி முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படி இருந்தாங்க. அப்போ புறஜாதிகள் அவங்கள 0 பண்ணிரு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒருத்தனை விட்டு வச்சா கூட அங்கேருந்து மறுபடியும் பிரச்சனை வர சான்ஸ் இருக்குங்கிறதுக்காக. இப்போ உங்கள் வீட்டில் கரையான் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரையான் மருந்து அடிக்கிறீங்கன்னா முழுசு என்ன பண்ண வேண்டியது இருக்குது? க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஒரு சோத்தில் மட்டும் இருக்கட்டுங்க, பாவம் அது வாட்டில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா மற்ற எல்லா சோத்துலையும் அடித்தது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அங்கேருந்து உங்களுக்கு குட்டி போட்டு மற்ற இடத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆயிரும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்றை விட்டு வச்சா கூட சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டீப்பாக போய் எங்கெங்கெல்லாம் இன்னும் அது எப்படிலாம் எங்கேயாவது ஏன்னா கண்டிப்பாக அது எங்கேயாவது இருக்கும்னு சொல்லி சுவத்துக்குள்ளெல்லாம் ஓட்டையை போட்டு அந்த மருந்தை ஏற்றி அதை முழுசாக என்ன பண்ணிடணும், 100% அழிச்சிடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒன்றை விட்டால் கூட வந்துடும். அதே போல தான் அன்றைக்கி எதிரிகளை ஏன் அழிக்க சொன்னாருன்னா இந்த மாதிரி காரணங்களுக்காக தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பொதுவாக சாமுவேல் சொன்ன மாதிரி அவர் பண்ணாமல், ஏன்னா தீர்க்கதரிசி மூலமாக தான் பழைய ஏற்பாட்டில் தேவன் பேசினார், அப்படி தானே. இவர் என்ன பண்ணுவார், போன இடத்துலலாம் குறிப்பாக ஆடு மாடுகள் மட்டும் இல்லை, ஆள்கள்லையும் பலவான்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் நம்ம பக்கம் ஒத்திக்கும். இதுலலாம் நம்ம கொஞ்சம் இராணுவத்தில் இவனா கொஞ்சம் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கானே, இவனை போய் இது கொண்டுட்டு அப்படியே சரி பண்ணி நம்ம சைடில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரான். யார்? சவுல். இப்படியெல்லாம் பண்ணதான் எல்லாத்துலேயும் தேவனுக்கு என்ன ஆயிடுச்சு,
தப்பு பண்ணுறான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஆள் அந்த சாமுவேல் விட்டான், அந்த ஆமான்னு சொல்லி சவுல் விட்டான். அந்த ஆமான் தான் கொண்டு வந்து எங்கே வந்து பிரச்சனையாக இருந்தான். எஸ்தர் ஸ்டோரியில் வர்றாங்க. எஸ்தரை மட்டும் தேவன் எழுப்பி அந்த ஆமானை முடிக்கலைன்னா மொத்த இஸ்ரேலும் ஜீரோவாக இருக்கும் அன்னைக்கு. இத்தனை பேருக்கு புரியுது. பிசாசு பாவங்கன்னு எங்கேயாவது ஓரமாக விட்டு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஜென்ரேஷனாக பெற்ற கொடுப்பான், உங்களை முழுமையாக அழிச்சு விட்ருவான். அதனால தான் என்றைக்குமே கடவுளுடைய காரியத்தில் நம்ம அதான் கவனமாக இருக்கிறது அவசியம். அப்படிப்பட்ட சவுலை 2 இடத்துல வான் பண்ணுறாரு. யார்? சாமு. நீங்கள் நினைக்கலாம் சவுல் ராஜாவாயிட்டார், தேவன் சொல்லி தான் ராஜாவான. ராஜாவை ப்ளீஸ் பண்ணிட்டு போகிறது நல்லதா, இல்லை ராஜாவை சும்மா எதிர்த்துக்கிட்டு ஊன்னு சொல்லிட்டு அலையிற நல்லதா அப்படின்னா, உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா இதுக்குங்க தேவையில்லாத வேலை. என்னதான் இருந்தாலும் அவர் ராஜா, திடீர்னு நினச்சா கொண்டாலும் கொண்டு போயிடுவார். நினைக்கலாமா இல்லையா? எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், எல்லாரும் போய் ராஜா கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க? அதிகாரமாக போய் வான் பண்ணுறாங்க. எப்படி நீ இப்படி செய்யலாம்? தேவன் உன்னை இதுக்காக வச்சாரு, நீ எப்படி பண்ணலாம், நீ செய்கிற தப்புன்னு சொல்லி சாதாரண அவங்க வந்து ஒரு உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறீங்க. ஆனால் உலக பிரகாரமாக ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒன்று தான் தெரியும், எப்போ பார்த்தா ஆண்டவரை நம்புறது மட்டும் தான் தெரியும். காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் இருப்பாங்க. அவங்களுக்கும் குடும்பம் குட்டி எதுவுமே இருக்காது அந்த காலத்துலலாம். ஒரே ப்ரேயர் பண்ணுவாங்களோ தான். அப்படி இருக்கிற ஒரு சிங்கிளான ஆள் வந்து ஆவியில் நிரம்பி அப்படி பேசிட்டு போகிறத நினச்சா உலக பிரகாரமாக பார்த்தேன் இந்த மனுஷனுக்கு எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலை, ராஜாவாக உட்கார வச்சுட்டார் தேவன். என்னதான் இருந்தாலும் அவனுக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஆர்மியே இருக்குது, நினச்சவங்க என்னன்னாலும் பண்ணலாம். அதனால தான் எசபேல் அழிக்க வந்தா எலியாவை, வானத்துலேருந்து அக்னியெல்லாம் இறக்குன பிறகு. அதுக்கடுத்து பயந்து போய் உட்கார்ந்தார். ஏன்னா ஒரு வம்சத்தில் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுமா இருக்கும். ஆனாலும் இவர்கள் யாருக்கு உண்மையாக வேலை செஞ்சாங்க? கர்த்தருக்கு. இத்தனை பேர் இந்த கான்செப்ட் புரியுதுன்னு சொல்கிறேன் நான். இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் இந்த விசுவாசத்தில் சாமுவேலை கொண்டு வந்திருக்கார். விசுவாசங்கிறது ஏதோ சாதாரணமாக வந்துடாது, கீழ்ப்படிதலோடு கூட தான் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கீழ்ப்படிதல் விசுவாசம் சேரும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வந்து. இப்போ ஏன் சாமுவேலை கொண்டு வந்தாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? சாமுவேல் என்னங்க விசுவாசத்தில் பெருசாக பண்ணார்? ராஜாக்களை கூட அந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்க? எதுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதலே அவருக்கு சொல்லி கொடுத்த பாடமே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 100% ஒரு சூப்பரான தேவனுக்குன்னு உண்மையாக வாழ்ந்த ஒரு மனுஷனா சாமுவேலை வேதம் சொல்லுது. லைஃப் லாங்காக கரெக்டாக இருந்தாருங்க அந்த சாமுவேல் தேவனுக்கு அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை காமிக்கணும்னா சாமுவேலை நீங்கள் சொல்லலாம்னு சொல்லி வேதம் சொல்லு. அப்போ உண்மையிலே எத்தனை பேர் நம்ம அப்படி நினைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏதோ எத்தனை பேர் நடுவில் பார்த்தீங்கன்னா எலியா கூட ஐயோ பயந்துட்டு போய் நான் சாக போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு போய் உட்காந்துருந்தார். எத்தனையோ பேர்லாம் கொஞ்சம் பின் வாங்கி போன மாதிரி இருக்கும், அப்புறம் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் சாமுவேல் வந்து உண்மையாக கர்த்தருக்கு இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ ரொம்ப அது முக்கியமான மேல். ஸோ இன்றைக்கி அது சம்மந்தமாக ஒன்று பார்க்கலாம். 1 சாமுவேலில் 15ஆம் அதிகாரம் தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சாமுவேல் யார்கிட்ட பேசுகிறாரு? சவுல்கிட்ட பேசி சில விஷயங்களை வான் பண்ணுறாரு. சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை கடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொன்று போடாக்கவா என்று சொல்றாருன்னு சொன்னான். அப்ப சவுல் என்ன பண்றான்? உடனே பாருங்க மறுபடியும் என்ன செய்யறான் பாருங்க. இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய். சவுல் அமலேக்கியருடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள். அப்படியே கேனியர் அமலேக்கின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போக மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக என்ன பண்றாரு? உயிரோட பிடிக்கிறார். கொல்லல, உயிரோடு பிடிச்சு வைக்கிறார். ஜனங்கள் யாவரையும் பட்டை கருக்கினால சங்காரமும் பண்ணிடுறார். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும், அந்த ஏற்கனவே ஒரு கீழ்ப்படியாம வந்துச்சு சொன்னதை பத்தி தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம். முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட தப்ப வைத்து என்ன பண்றாங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் பட்டை கருக்கினால் அழித்து. ஆனா இவங்களுக்கு அதுக்கு மனது இல்லாமல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, அப்புறம் ராஜா. எல்லாரும் எங்கேயாவது ஒரு எதிரியில ராஜா விட்டு வைக்கிறத பார்த்திருக்கீங்களா?
ரொம்ப இவர் நல்லவராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதைகளுமான சகல வஸ்துகளை முற்றும் அழித்து. தேவன் இந்த போகி பண்டிகைக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவையில்லாத கொளுத்துற மாதிரி போய் கொளுத்தி விட்டுட்டு வா நான் சொன்னாரு. எப்போ எல்லாமே அங்கே தேவையில்லாத அழிச்சு போடுனாரு. இது முக்கியமான சிலதை மட்டும் ஒதுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வீக்கு தான், இதெல்லாம் அழிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு இவங்க எப்படி ஒரு ஆட்டிடியூட் பாருங்க. சவுல் பண்ண வேலை இதைத்தான் சொன்னேன். இங்கேருந்து ஆரம்பித்த கதை தான் தேவையில்லாமல் இந்த ராஜாவை அப்படி சாமுவேல் கொண்டு வர நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இப்படி விட்டு வச்ச சவுல் விட்டு வச்ச ஆள் தான் நம்ம ஆமான்னு அங்கே பிரச்சனை பண்ணுறாரு எஸ்தர் ஸ்டோரியில். அப்போ இங்கே மனது இல்லாமல், அப்போ இந்த மனது இல்லாமல் எப்படி வருது அப்படின்னா, எதன் மேலே அவனுக்கு ஆசை இருக்குது. ஐயோ ஆடு கொழு கொழுன்னு இருக்கே, ஐயோ மாடு கொழு கொழுன்னு இருக்கே, இதை போய் நம்ம எதுக்கு பாவம் அழிச்சிக்கிட்டு. கர்த்தர் நினச்சா அவங்களுக்கு அதை விட பெஸ்ட்டாக கொடுப்பாரா இல்லையா? அதுக்கு பாருங்க அவனுக்கு எப்படி மனசு போகுதுன்னு. கொஞ்சம் முதல் ராஜாவா சவுலை ஏற்படுத்தி தனக்கு உண்மையா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் வச்சதுக்கு எல்லாத்துலேயுமே உலக பிரகாரமான எண்ணம், இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு. மனது இல்லாமல், அந்த மனது இல்லாமங்கிறத நீங்க நல்லா நோட் பண்ணி வைக்கணும். தப்ப வைத்து, மனசு இல்லாதனால தான் அங்கே என்ன வருது, தப்ப வைக்கிறான். மனசு இருந்திருந்தா, கர்த்தர் கீழ்ப்படுகிற மனது இருந்திருந்தா கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சிருக்க முடியும். அப்போ இன்னைக்கும் நமக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு விஷயம் தான், மனசு வைக்கணும். இத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு பழமொழி சொல்கிற மாதிரி நீ நினச்சா செய்ய முடியும்னா அப்போ கீழ்ப்படவும் முடியும். நான் மூணாவது ஆளை குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதுதான். மனது இல்லாமல் கீழ்ப்படியாமல் போனால், உங்களுக்கு மனது இருந்தால் நீங்கள் கீழ்ப்படியலாம். அதுதான் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய ஹார்ட் இஸ் த மேட்டர் அப்படிங்கிற பார்க்குறோம். அடுத்து கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, இதெல்லாம் பார்க்காம இருப்பார் ஆண்டவர்? அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்போ சாமுவேலை போய் பார்த்து சொல்கிறார், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு ரொம்ப. கர்த்தரே வேற என்ன நினைக்கலாம், கர்த்தர் ஜாலியாக பரலோகத்தில் இருப்பாருங்க, நம்மளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார். நம்மளே சில நேரங்களில் ஏந்தா ஒன்றுக்கு ரெண்டு பெத்தமோ படா படுத்துதுகளே அப்படின்னு நீங்களே கஷ்டப்படுறீங்கன்னா, கர்த்தர் இவ்வளோ உருவத்தை உருவாக்கிட்டு ஒத்த நான் சொன்னோடி கேட்குறானா, படா படுத்துறான்டா அப்படின்னு மனசா. அதில் ஒருத்தனை முத ராஜாவாக்குறாரு. சரி, அதுலேயும் இவங்க தான் கேட்குறாங்க. எகிப்தில் ராஜாக்களே இருந்து பழக்கம், எங்களுக்கு ஒரு ராஜா கொடுங்க. ராஜா நானே உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன்னா, இல்லை சாதாரண மனுஷன் தான் ராஜா வேணுமா, சரி கொடுக்குறேன் அப்படி இருந்து அவனாவது ஒரு பேச்சை கேட்டு செய்கிறானா. ஏன்னா இவன் ஆண்டவர் பேச்சை கேட்குற வரைக்கும் யாருக்கு நல்லதுன்னா மக்களுக்கு நல்லது. அவரை விட்டு போயிட்டானே கொடூரமாக ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ யாருக்கு கேட்டது, மக்களுக்கு கேட்டா. தேவன் உடனே தலையிடணும். தலையிட்டு இப்படியே கீழ்ப்படியாமல் போச்சுன்னா நாளைக்கு பெரிய ஆபத்தாக போயிடும்னு சொல்லி வான் பண்ணுறாரு. மனஸ்தாபமாக இருக்கு. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமல், பார்த்தீங்களா? எப்போ நம்ம அவர் வார்த்தை கீழ்ப்படியாமல் போவோம்னா, அவரை விட்டு திரும்பிட்டோம்னா, டைரக்ஷன் மாறிடுச்சுன்னா, மனசு அங்கே போகாமல் வேற எங்கேயோ போயிடுச்சுன்னா தான் அவர் வார்த்தை கேட்காம போவோம். எல்லாமே பாருங்க கிளியராக நமக்கு வசனம் சொல்லு. என்னென்ன தெரியலங்க நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு எங்கே மாறும், மனசு மாறும். மனசு மாறும் போதே இழுத்து பிடிச்சி ப்ரேயரில் உட்கார வச்சு, ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல மறவாதன் போட்டு அடி தாவிதமாக அடித்து உட்கார வச்சிட்டிங்கன்னா உட்காந்துரும். உங்கள் பேச்சை கேட்டு விட்டுட்டீங்கன்னா அது இழுப்புக்கு உங்களை கொண்டுட்டு போயிடும். உங்களுக்கு முதலே தெரிய ஆரம்பிக்கும், முதல்ல மாதிரி இல்லையே, நம்ம திங்கிங் மாறுது, நம்ம ஹார்ட் மாறுதுங்கும் போதே அதுக்கு தான் உட்கார வச்சிடணும். ப்ரேயரில் உட்காரு, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், ஆவி சொல்கிறதா ஆத்மா கேட்கணும். ஏன்னா ஆவியில் 100% காட் கண்ட்ரோல். ஆனால் ஆத்மா அப்படியே அலபாயும், சரீரம் அதுக்கேற்றபடி சர்வெண்ட் மாதிரி போய் செஞ்சுட்டு வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது? சோல், மைண்ட், பாடி. எது ராஜாவா ஆண்டவர் வச்சாருன்னா சோலை தான் வச்சார். ஏன்னா சோலில் தான் அவர் இருக்கார். மைண்ட் எப்பவுமே ரெண்டு கட்டானா, நீ சொன்னாலும் செய்கிறேன், நீ சொன்னாலும் செய்கிறேன், இப்படியே போயிட்டு இருக்கோம். பாடி சொன்னாலும் செய்யும், சாப்பிடணும் போல இருக்கா, சரி சாப்பிட்ருவோம், அப்படி சொல்லும். ஆவியில் நிரம்பிடுவோம் அப்படின்னும். இது நடுவில் இம்மீடியேட் ஒரு நடுவில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு கட்டா மாதிரி. பாடி அடிமை, என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு போயிடும். இப்போ வேணுமா, சரி போயிடுவோம், இதை செஞ்சுருவோமா, சரி செஞ்சுருவோம். ஜஸ்ட் நீங்கள் பாடியை தான் நம்ம மேன்மைப்படுத்துவோம். குழி அப்படியே போட்டு வெளியில் நம்ம நீட்டாக இருக்கிற நல்லது தான். ஆனால் பாடிக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை செஞ்சுட்டு போயிடும், அவ்வளோதான். ஸோ நம்ம எங்கேருந்து ஆளுகை செய்யணும், ஆவியிலிருந்து. ஏன்னா அங்கே தான் ஆவியானவர் இருக்கார். அதனால தான் ஆவியில் எல்லாத்தையும் பகுத்தறியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மனது போக்குக்கு போகாத. அப்போ மனம் இப்படி போகும், சம்டைம்ஸ் உலக பிரகாரமாக போகும். உடனே அதனால தான் ஆண்டவர் உணர்த்துவார், ஆவியானவர் இன்றைக்கி அதனால தான் உங்களுக்குள்ள வச்சுருக்கார். உடனே இழுத்து பிடிச்சி ஹோல்டை போட்டு ப்ரேயரில் உட்கார வச்சு 2 கைத்தட்டி பாடி வசனத்தை படிச்சிட்டேன்னு அப்படி சார்ந்தமாயிரும். இல்லைன்னா அப்படியே பட்டை மாதிரி பறக்கும்.
அப்படியே விட்டீங்கன்னா உங்களை அறியாம கொண்டு போய் குழியில் இறக்கி விட்டுரும். அதுக்கடுத்து ஆண்டவர் தூக்குவார். ஆனால் கிருபை உள்ள தேவன். ஆனால் தேவையானா தேவையில்லை. ஆனால் நமக்கு தெரியும் வார்னிங் ஆண்டவர் கொடுப்பார். அதனால தான் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு கால மக்கள் நம்மெல்லாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு ஏதோ சரியில்லைன்னா நம்ம ஹார்ட்டுக்குள்ளே நமக்கே ஒரு வார்னிங் கேட்க ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவரே உங்களை வச்சிருக்கிறார், ஹெல்ப்பரை வச்சிருக்கார். தேவனோட பிள்ளைக்கு கிளியராக தெரியும், சரி இல்லை நமக்கு ஏதோ சம்திங் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா கீங்கின்னு அங்கே அலாரம் அடிக்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பயந்து ஓட தேவையில்லை. ஆதா மாதிரி ஏவாள் மாதிரி அவர் சமூகத்துக்கு தேடி வரணும்னு அர்த்தம். அவரை பிடிச்சுக்கொள்ளணும்னு அர்த்தம். என்ன பேட்டரி டவுன் ஆகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்குது, சோறு வர மாதிரி இருக்குது, ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு எவ்வளோலாம் வரும்னு நினைக்கிறீங்க? அப்படியே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்படி தலைகீழ அப்படியே எங்கேயும் தண்ணி மேலே நடந்து போயிட்டுருக்கு. ஐயோ உள்ளே விழுந்துருவோமோ அப்படி என்னென்னலாம் கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ நாள் என்னடா நல்லா பண்ணோம், இப்போ வேறு மாதிரியில் போயிட்டுருக்கு, ஜீரோவாக போயிட்டுருக்கு மைண்டு, அப்படியே அகேன்ஸ்டாக போயிட்டுருக்குங்கிற மாதிரிலாம் தோணும் போது உடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒர்ஷிப் பண்ணுறது தான். 2 பாட்டு மட்டும். ஒன்று உங்களுக்கு அப்போதைக்கு வாயில் வரலைன்னா கூட டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ போட்டு நல்லா அந்த சரௌண்டிங்ஸை என்ன பண்ணணும்? ஒர்ஷிப்பால் மாற்றணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அதுலேயே உங்களுக்கு பாதி பிரச்சனை சரியாயிடும். அதுக்கடுத்து தேவனோட வார்த்தையை எடுத்து அந்த நேரத்திலே கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு நல்ல பாட்டு அதனால தான் கேட்கணும். பாடும் போதே அது கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி பாட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பாட்டுகளை கேட்டு சொல்லும் போது அதுக்கடுத்து நல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சிங்கன்னா 1 செகண்ட் எல்லாமே சரியாயிடும். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசாசுக்கெலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதையும் மீறி நம்ம வார்னிங்லேயும் மீறி நம்ம போனோன்னா தான் இவ்வளோ பிரச்சனை. அதனால் உண்மையிலே தேவனோட பிள்ளை தவறு செஞ்சால் கூட அவனுக்கு தெரியும் நமக்கு ஆண்டவர் எவ்வளோ சொல்லி தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? யாருமே ஆண்டவர் உண்மையாகவே நல்ல மெச்சூராக இருக்கிறவன் கடவுள் மேலே பலி போடவே மாட்டான். எனக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் பேசினார், சொன்னார், நான் தான் சில விஷயங்கள் மிஸ் பண்ணேன் அப்படிங்க 100% நான் ஒத்துக்கிறோம். பரவாயில்ல, மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறது மறுபடியும் கொடுப்பார், பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே நான் பழைய ஏற்பாட்டிலலாம் அப்படி கிடையாது. அப்போ சாமுவேல் மூலமாக வான் பண்ணி சொல்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனாலும் மனது இல்லாமல் இப்படி செய்தார். கர்த்தரே மனஸ்தாப்படுறாரு, ஏன் தான் இப்படி பண்ண, என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தரோட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அவர் ஃபெலோஷிப் இல்லைன்னா நிறைவேற்ற முடியாது. நம்ம மாம்சத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்ற முடியுமானா முடியாது. ஆவியில் இருந்துக்கணும், அவரோட இருக்கணும். அப்பொழுது சாமுவேல் மறுபடியும் பாருங்க, ஆண்டவர் ஒரு பக்கம் மனநொந்து, தீர்க்கதரிசி சாமுவேலும் மனநொந்து ராகம் முழுவதும் கர்த்தரை நோக்கி, ஒருத்தர் செய்கிற தப்பு கடவுளையும் கஷ்டப்படுத்தி ஊழியக்காரங்களையும் கஷ்டப்படுத்துதுன்னு எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வாட்டில் செய்வோம், உண்மையே உங்களை நேசிக்கிறவங்க ஐயோ இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி கர்த்தரும் கவலைப்படுறாரு, நாங்களும் கவலைப்படுறோம். மனம் நைட்டெல்லாம் ஃபீல் பண்ணுறாரு, இதுக்காக இவனை போய் நான் அபிஷேகம் பண்ணேன் ராஜாவா அப்படின்னு கர்த்தரும் ஃபீல் பண்ணுறாரு. சாமுவேல் நீங்கள் சொன்னதை கேட்டு தானே நானும் அவனை அபிஷேகம் பண்ணேன், இதுக்கு தான் இப்படி பண்ணமா அப்படி சொல்லி அவரும் மனம் ஏன்னா இது இவனுடைய ஒரு சின்ன விஷயம், இவன் தான் லீடராக இருக்கும் போது மொத்த பேரையும் பாதிக்கும். இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒருத்தவங்களோட விஷயம். அவனுடைய அழிவு மட்டும் இல்லாமல் இவன் ராஜாவாக இருக்கிறனால அநேகருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கடைசியில் ஒரு முடிவு பண்ணுறான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க, அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு தனக்கு ஒரு பாருங்க, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். எத்தனை பேருக்கு புரியுது? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம்னா அவருக்கு, அவர் வெற்றி பெற்றதுக்கு அடையாளமா ஒரு வெற்றி கொடி மாதிரி ஒரு தூண் மாதிரி நிப்பாட்டுறார். யாருக்கு? தனக்கு. எப்பயுமே பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு அடையாளமா ஒரு பலிபீடத்தை கட்டுவாங்க. கர்த்தருக்கு மகிமைப்படுத்தும்படி அந்த இடத்துல கர்த்தர் வெற்றி தந்தார் அப்படின்னு சொல்லி பலிகளை செலுத்துறதா நீங்க பார்த்துருக்கீங்க. இவனுடைய ஃபோக்கஸ் அப்படியே கர்த்தரை விட்டு போய் தன்னுடைய பெருமைக்கு தன்னுடைய மகிமைக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டான். இத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரை விட்டு போக போக சில நேரங்கள் ஆசீர்வாதங்கள் அதிகமாக வரும்போது கூட சிலர் இப்படி மாறிடுவாங்க. கர்த்தரை விட்டு போக போக ஆட்டோமேட்டிக்காக தானுங்க அந்த செல்ஃபிஷ்னஸ் வந்துடுது. ஜெயஸ்தம்பம் நாட்டி பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் சாமுவேலுக்கு அறிவிக்கும். இவர் வேமா சாமுவேல் சவுலை பார்க்க வர்றாரு. இவர் அதுக்குள்ளே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இன்னும் நிறைய இடத்துக்கு போகலான்னு இவர் கிளம்பி போயிட்டார். யாரு? ராஜா. சாமுவேல் சவுல் இடத்தில் போனான். மறுபடியும் இவரை தேடி போறார். மறுபடியும் இவர் வந்த செய்தியை அறிவித்து சாமுவேல் சொன்னோடனே வர்றாங்க, மீட் பண்றாங்க. சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். பார்த்தவனையும் வாங்க வாங்க, நீங்க கர்த்தரை ஆசீர்வதிக்கப்பட்ட தீர்க்கதரிசி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேங்க, ஜெயம் எடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுவே நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தால், அப்படியா ராஜா எல்லாம் முடிச்சிட்டிங்களா, சூப்பர்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் யாருக்கு சொல்லிட்டாரு? இப்போ என்ன சொல்றாரு? சாமுவேல் சவுல் இடத்தில் போனான். அப்படி சொல்லணும். அதற்கு சாமுவேல் 14 படிங்க. அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும்
எனக்கு கேட்கிற அப்படின்னா என்ன? அந்த மிச்சம் சொச்சம் வச்சதை கேட்குறான். அப்படியா முடிச்சிட்டிங்களா? அப்போ என் காதில் சில சத்தம் கேட்குதே, ஆடு மாடெல்லாம் கேட்குதே அப்படின்னு பாருங்க. அதற்கு சவுல் அமலேக் இடத்துலேருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் பாருங்க. உடனே பழிய மக்கள் மேலே போடுறான் பாருங்க. ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி. உம்முடைய தேவனாகிய, ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப கவனிக்கணும். ஒருத்தனுடைய புத்தி மாறும் போது எப்படி மாறுது? ஆட்டோமேட்டிக்கா யார் மேல பழிய போடுறான்? ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? 2 பேருக்கு புரியுது. உம்முடைய தேவன் எப்படி அந்த பழி தான் மேல வரும்போது அப்படி சமாளிக்கும் போது ஜனங்கள் உங்க ஆண்டவருக்கு பலி செலுத்ததாங்க. எங்க போயிட்டு இருக்கு அவனுடைய ஹார்ட்? புரியுதா உங்களுக்கு? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். ஒரு விஷயத்துல கூட தாம் பண்ணதான் ஒத்துக்கிறவே இல்லை. ஜனங்கள் தாங்க பண்ணாங்க, மற்றதெல்லாம் போட்டோம். எதுக்குன்னா உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு தான் அதை கூட வச்சிருக்கோம், மற்றபடி எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம். அப்ப பாருங்க, அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியில் எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலுடனே சொன்னான். அவன் சொல்லும். அப்பொழுது சாமுவேல், நீ ஏன்னா பேசுறதெல்லாம் பொய்ன்னு அவன் தெரிஞ்சு, எப்பா பேசாத, பேசாம இரு அப்படி சொல்லி, நான் சொல்றேன், நான் கேளு. சரி சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்திருக்காரு போல, அடுத்து ஏதோ பெரிய ஹானர் நடக்க போகுது போல. சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தருமே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகி இந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும் அவரோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உண்மை அந்த வழியை அனுப்பினார். இப்படி என்ன சொல்றாருன்னா, நீ தான் அந்த உலகத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப பெஸ்ட்னு சொல்லி கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்தாரு. நீ எவ்வளவு அற்பமானவனா இருந்த, ஆனாலும் உங்களை தேர்ந்தெடுத்த. இன்னைக்கு நம்மளையும் அப்படிதான் தேர்ந்தெடுத்த. ஆனா நீ அதெல்லாம் மறந்து இப்படி பண்ணிட்டு இருக்க. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனை செய்தது என்ன அப்படின்னு கேட்கிறான் சவுல். சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தரை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகி ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்கரம் பண்ணினேன். ஜனங்களோ மறுபடியும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலிகிறதற்காக கொள்ளையில் சாபத்தீடாகும் ஆடு மாடுகள் பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு, மறுபடியும் அதே பாயிண்ட் தான் சொல்றாரு. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய். எல்லாரும் சேர்ந்து இன்னொருத்தோட படிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். இந்த வசனம் இந்த சினாரியோல தான் வருது. நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும், ஆனால் எந்த பேக்ரவுண்டில் வந்துச்சுன்னு தெரியாது. இதுக்குடா சில இடங்களில் பலி கொடுக்க சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில், அப்புறம் இப்போ பலி வேண்டான்றாரு. அப்படி குழப்பிக்கிறாதீங்க. எந்த இடத்துல எதை சொன்னாரோ அதை செய்யும். இங்கே போய் அவங்கள அழிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி கொடுக்கத்தான். அவர் என்ன சொன்னார்? அதை கீழ்ப்படுகிறது முக்கியமா, இல்லை பலி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க, இது முக்கியமாங்கிறதுக்காக இந்த வசனம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு நான் சொல்கிறது புரியும். அப்போதான் சொல்கிறாரு, பலியை பார்க்கிலும் எது முக்கியம்? கீழ்ப்படிதல் முக்கியம். கர்த்தர் தான் விரும்புகிறார். சொன்ன சரிதானா? எதையுமே வச்சு இந்த நிறைய இடங்களெல்லாம் பெரிய பெரிய ஆள்களெல்லாம் நம்ம கவர் பண்ணணும்னா காசை கொடுக்கணும், அல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டா கவர் பண்ணி சில வேலைகளை முடிச்சிடலாம். கவர்மெண்ட்லேயே இருந்தாலும் பெரிய பெரிய ஆள்கள்ட்ட இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துலேயே சில விஷயங்கள் சிலர் வீக்காக இருப்பான். ஒன்று பொண்ணுக்கு வீக்காக இருப்பான், அல்லது மண்ணுக்கு வீக்காக இருப்பான், இல்லை பணத்துக்கு வீக்காக இருப்பான். 1008 விஷயங்கள் அவங்களுக்கு ஆளுகளை வச்சு செட் பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு கையெழுத்தை வாங்கி வேலையை முடிச்சிடுவாங்க. கர்த்தர்கிட்ட ஒரு வேலையும் அப்படி வாங்க முடியாது. கீழ்ப்படிதல் இருந்தால்தான் ஆசீர்வாதம். அடுத்த வாரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை போட்டு ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சான்ஸ் இல்லை. நான் ஏதாவது அடுத்த தடவை சர்ச்சில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பிளாக்கை நான் கட்டி கொடுத்துட்றேன் லஞ்ச பணத்தில், அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டேன்ல விட்டுருங்க. நோ சான்ஸ். என்ன பண்ணாலும் எதை மாத்திரம்தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு? கீழ்ப்படிதல். ஏன்னா அவர் பரிசுத்த தேவன். அவருக்கு கீழ்ப்படிந்தா நீ பரிசுத்தமாக இருப்ப, உன் வாழ்க்கை நல்லது. வேற எதுலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. ஏன்னா இஸ் காட், இஸ் ஹோலி காட். சில பேருக்கு புரியுது. வேற என்னெல்லாம் பண்ணலாம், இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணலாம், ஏதாவது செஞ்சுட்டு ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடியவே முடியாது.
கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் வேற எதுவுமே அவர் உங்கள்கிட்ட கேட்கவில்லை. ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். செவி கொடு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படி, செவி கொடு. இந்த ரெண்டை தான் உன்கிட்ட கேட்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போறீங்க? வேற மற்றதெல்லாம் அந்த கீழ்ப்படிதல்லையும் அந்த அவருக்கு செவி கொடுத்தலையும் வர்ற ஆசீர்வாதத்துக்கு நன்றியா அவருக்கு கொடுக்கறது தான் ஒழிய, ஒரு நாளும் எனக்கு நீ கொடுத்துட்டா சரி அந்த வாரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாவம் செஞ்சுட்டியா, கூட ஒரு 500 ரூபா போட்டு போ, காட் பிளஸ் யூ, நீ அற்புதம் பண்ணி அதிசயம் பண்ணுறேன் நடத்துவா. நாங்களும் சேர்ந்துக்கிட்டேன். அங்கே நான் உங்கள் பார்த்தேன் ஒயின் ஷாப்பில், கொஞ்சம் வச்சுக்கோங்க, காட் பிளஸ் யூ பாஸ்டர் வச்சுக்கோங்க, சரி சரி உனக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன், முடிஞ்சு வச்சா என்னையும் சேர்த்து அவ்வளோதான் தீக்கிடுவார். உனக்கு இந்த போஸ்ட் கிடையாது போ அப்படின்னு சவுல நீக்கிற மாதிரி நீக்கிட்டு போயிடுவார். எதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஏன்னா இஸ் ஹோலி காட். அவர் சொல்கிற எல்லாமே நம்மளோட நன்மைக்கு தான் இருக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அது கீழ்ப்படி. எதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். அந்த கீழ்ப்படிதலை தான் இயேசு செஞ்சு காமிக்கிறார் சிலுவையில். கடைசி மூச்சு வரை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு அவ்வளோ கஷ்டத்துலையும் ஒப்புவிக்கிறாரு. அந்த கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பின்வாங்கி போக வேண்டிய அவசியமே தேவன் வைக்கவே இல்லை. இந்த காலகட்டத்திலே நம்ம பின்வாங்கி போனோம்னா இதை விட ஒரு கொடூரமான விஷயத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. பழைய காலத்தில் போங்கன்னா கூட மன்னிக்கிறதுக்கு 1000 சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் இல்லை, ஜீசஸ் வரல, ரத்தம் சிந்தலைன்னு சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் இவ்வளோ ஃபேவர் பட்ட மக்களும் இருந்து ஒருத்தர் உருப்படாம போனா கடவுளாலே அவனை காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? கடவுளாலே இனிமேல் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம் சிம்பிளா. ஏன்னா கடவுளே ஒருத்தனுக்குள்ள வந்தும் அவன் பின்வாங்கி போறான் யூதாஸ் மாதிரி, எதுலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம். யூதாஸ் கீழ்படி இல்லை. 30 வெள்ளிக்காசு தான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த 30 வெள்ளிக்காசுல ஒரு காசையாவது யூஸ் பண்ணி ஒரு பிரியாணியாவது வாங்கி சாப்பிட்டான்னு போட்டிருக்கான்னா, அத்தனையும் தூக்கி எறிஞ்சு நாண்டு கொண்டு சேர்த்தான்னு தான் போட்டிருக்கு. பிசாசு வெளியே கேட்டுட்டு போறவனுக்கு இதான் ரிசல்ட். அவன் அவன் காரியத்துக்கு யூஸ் பண்ணிட்டு உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறான். அதுதான் ரிசல்ட். கடைசியில் இங்க என்ன ஆகுது பாருங்க, சவுலினுடைய நிலைமை. 23, அது முக்கியமான ஒரு வசனம். 23 படிங்க. பாருங்க, விக்கிரக ஆராதனை நம்ம சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் கும்பிடுறது. நானும் அப்படிலாம் இல்லை. ஆனால் சர்ச்சில் நான் யாருங்கிற ஜாதி திமிர் எனக்கு நிறையா இருக்கும். எல்லாத்தையும் எதோட கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க. நானும் எந்த தெய்வத்தையும் நம்பினதில்லை. ஆனால் நான் பெருமையில் இருப்பேன். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் முன்னாடி நிற்க முடியாது அப்படி. பாருங்க இங்கே என்ன போட்டிருக்கு, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம். நானும் பில்லி சூனியெல்லாம் பண்ணது கிடையாது. இங்கே யாராவது பில்லி சூனியது பரவாயில்ல, யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கூட மனம் மாறி, பில்லி சூனியம் பண்ண சாமியாரே மதம் மாறிடுறாங்க, அதாவது மனம் மாறிடுறாங்க. நம்மளுடைய கிறிஸ்தவத்தில் அவங்களே பாஸ்டர் ஆயிடுறாங்க. ஆனால் இப்போ இவங்க பண்ணக்கூடாது. ஆனால் நான் அப்படிலாம் போய் ஆவியல்கிட்ட போய் குறி கேட்டது கிடையாது, பில்லி சூனியம் பண்ணது. ஆனால் அதை எதோட கம்பேர் பண்ணி பைபிள் காமிக்குது, ரிபிலியன் கேரக்டரோட. ரிபிலியன் என்னது? இரண்டக பண்ணுதல், முரட்டாட்டம். ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், சர்ச்சுக்குள்ள இருக்கிறேன், பேரு கிறிஸ்டியன் பேரு, பாரம்பரியமா எல்லாம் கிறிஸ்தவங்க, ஆனா முரட்டாட்டம். கொஞ்சம் கூட நான் கேட்க மாட்டேன் யார் பேச்சையும். பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆண்டவர் சொன்னாலும் கேட்க மாட்டேன். பைபிளில் போட்டிருக்கேன், ஏசப்படி தான் வாழ்வேன், ஆனா நான் கிறிஸ்டியன். அது எதுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறாரு? பில்லி சூனியத்திற்கு. ஃபார் ரிபிலியன் இஸ் லைக் த சின் ஆஃப் விச்கிராஃப்ட், இங்கிலீஷ்ல வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியை வச்சு நீ செக் பண்ணணும் ஒரு மனுஷன் எப்படின்னு சொல்றது. நிறைய பேருக்கு புரியுது எதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். அடுத்து பாருங்க, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தி. இங்க அப்படியே சிலர்லாம் என்கிட்ட சொல்றாங்க, எத்தனையோ பேர் உங்களை தவிர நான் நிறைய பேரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் பேசிட்டு போறாங்க, நிறைய பேர் நிறைய கதைகளை சொல்றாங்க. இந்த பேக்ரவுண்ட் நினைச்சு கொடுத்தோம் சிஸ்டர், இந்த பேக்ரவுண்ட் நினைச்சு கொடுத்தோம், இப்படி இருக்காங்க. உங்களை யாருங்க அப்படி கொடுக்க சொன்னா அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம். உங்களை யார் நம்ப சொன்னா? கிறிஸ்தவன் இருந்தாலே உண்மையாக தான் இருப்பான்னு அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல ஆளை கண்டுபிடிச்சி ரசிக்கப்பட்டானான்னு பார்த்து செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இப்போ என்னென்னா அதுனா பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்களாம் நீ பண்ண இல்லை, இப்போ என்னாச்சுன்னு ஆண்டவரை தான் சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் அவசரப்பட்டு செஞ்சுட்டு கடைசியில் யார் கெட்ட பேர் ஆகுது? ஆண்டவர் கெட்ட பேர். ஏன்னா இந்த மாதிரி ஆள்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஈவு இறக்கம் இல்லாமல், அன்பு இல்லாமல். இப்போ என்ன இது? அரகன்ஸ். கொஞ்ச நாள் கூட யார் மேலேயும் அன்பு காட்ட முடியல, விட்டு கொடுக்க முடியல, மன்னிக்க முடியல. ஆனால் கிறிஸ்தவன் இப்படி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? பேர்லாம் வச்சுருப்பாங்க, அரகன்ஸ். பார்த்துருப்பீங்க நிறைய பேரை. நீங்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு.
அரகன்ஸ் லைக் த ஈவில் ஆஃப் ஐடலிட்ரி. இங்கே தான் போட்டிருக்கு. அவபக்திக்கும் விக்கிரகாதனைக்கும் சரியா இருக்கிறது எது? முரட்டாட்டம். இங்க சவுல் இஸ்ரவேலின் தேவன் தான் என் தேவன், ஆமேன் ஆமேன். ஆனா 2 முக்கியமான விஷயம் அவன்கிட்ட தப்பா போச்சு. பில்லி சூனியை வைக்கிற மாதிரி எதுல முரசமா இருந்தான்? இரண்டகம் பண்ணுதல். அவர் ஒன்று சொன்னா நான் ஒன்று செய்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. இன்னொன்று முரட்டாட்டம் பண்ணுதல், அது அவபக்தி. அப்படியே இங்கே பக்திமான் மாதிரி சண்டே ஆனால் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு அல்லேலூயா அப்படின்னு என்ன மாதிரி உள்ளே இருக்கார், வெளியில் போனால் வேற மாதிரி மாறிடுறார் அப்படிங்கிற ஆள் இருக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் முதல்ல உட்காந்துருக்குங்க்கா, வீட்டில் வந்தால் வேற மாதிரி. நிறைய பேர், அதுக்காக மாமியார் மட்டும் இல்லை எல்லாரும் தான் சொல்கிறேன் நான். இங்கே போனால் ஒரு இது முதல்ல உட்காந்து அல்லேலூயா நைட்லாம் உங்கள் அண்ணியை என்னம்மா பாச பேசுகிறாங்க. வித்தியாசமாக சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வாழ்க்கை அதனால நல்ல சபையில் நல்ல ஆட்கள் இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள், நல்ல ஊழியக்காரங்க. இல்லைன்னா கிறிஸ்தவமே உங்களுக்கு வெறுத்து போயிடும். அந்த மாதிரி 4 பேரை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா, ஏன்னா என்ன பண்ணுறது, அவங்கள வச்சு தான் ஆண்டவர் அவங்க பார்க்குறாங்க. அதனால் தயவு செய்து அப்படிப்பட்ட ஆளுகளை மீட் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கள பார்த்துட்டு நிறைய பேர் உள்ளே வரமாட்டேங்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம். ஐயோ இவன் மாறினானா, இவனை வச்சுட்டு நான் உள்ளே நான் என்ன கெட்டு போக அப்படிலாம் நினைக்கிறவங்க இருக்காங்க. அதனால தான் இங்கே சொல்லியிருக்கு முரட்டாட்டம் பண்ணுதல். இவர் ராஜாவா இருந்துக்கிட்டு ஆண்டவர் பேச்சு கொஞ்சம் கூட கேட்கல. அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாய். நான் போய் எந்த கோயிலை கும்பிட்டதில்லை, எந்த நம்ம எல்லாம் ஏசு தான், ஆனால் செய்கிறதெல்லாம் அவருக்கு அகைன்ஸ்ட்டு. அவர் சொல்கிற இதுக்கு நீ பேசாமல் அப்படியே போயிருக்கலாம்டா, என்னைய வச்சுக்கிட்டே என்னை நோஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ. அதானே உண்மை. அவரை வச்சுக்கிட்டே ஆண்டவரானு சொல்லிக்கிட்டே அவர் பேச்சை கேட்காம இருக்கிறது நோஸ் கட் பண்ணுற மாதிரி தானே. பாருங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னு. For rebellion is like the sin of witchcraft and arrogance like the evil of idolatry. Because you have rejected the word of the Lord, he has rejected you as a king. அதான் அடுத்து சொல்லியிருக்கு, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவருமே ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினா. இதான் ஆண்டவர் உனக்கு சொன்னது அப்படின்னு முடிஞ்சிச்சு. இனிமேல் உனக்கு நோ மோர் எக்ஸ்கியூஸ். எவ்வளவோ சொல்லி பார்த்தார். எத்தனை பேருக்கு புரியுது? இவனை போய் பெரிய போஸ்ட்டில் உட்கார வச்சு இவன் 4 பேருக்கு எடுத்துருவான். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தப்பு பண்ணாலாவது அவனுக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லலாம். ஆனால் ஒரு முக்கியமான லீடர்ஷிப்பில் ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருக்கிறவங்க எடுக்கிற ஒரு முடிவுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? ஆமாவா இல்லையா? அப்போ அதுங்க ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரணுமா? அதனால தான் எப்பயுமே இன்றைக்கும் தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிறார். முக்கியமான பொறுப்புகளை வைக்க வேண்டிய விஷயங்களால இன்றைக்கும் கண்ணோக்கமாக இருக்கிறாரு. இல்லைன்னா ஒன்றுமே உலகம் இல்லாமல் உலகத்தில் அழிச்சு போட்டு போயிடுவாங்க. அப்புறம் யாருக்கும் அதை நம்ம சுவிசேஷம் சொல்கிறது? அதனால் முக்கியமான விஷயங்கள கவனமாக இருக்க வேண்டியது. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் வார்த்தைகளையும் மீறினால் பாவம் செய்து நான் ஜனங்களுக்கு பயந்து அவர் சொல்லை. பார்த்தீங்களா, யாருக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டானா அவனே ஒத்துக்கிறான். எல்லாம் அவங்களாம் சொன்னாங்க, அதனால தான் இந்த கூட இருக்கிற ஆள்களோட சொல்ல கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற. ராஜா ஆடு செமையாக இருக்கு ராஜா, ஒரே ஆடு 10 கிலோ கூட நல்ல உள்ளெல்லாம் கொழுப்பு கிழுப்புமா கறி செமையாக இருக்கும் ராஜா அப்படி சொல்லி, அப்படியாடா சொல்கிறேன், ஆமாம் இதை போய் எதுக்கு ராஜா ஆண்டவர் சொல்கிறான்னு வெட்டிக்கிட்டு இப்படி 4 பேர் நமக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரியே பேசிட்டு இருப்பேன். ஏதாவது ஒன்று ஆண்டவரோட வார்த்தைக்கு அகைன்ஸ்டாக வருது, ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது சொல்கிற மாதிரி இருக்குன்னா தயவுசெய்து ஒன்று அந்த ஆளை விட்டு எந்திரிச்சு போயிருங்க, அல்லது அந்த ஆள் உங்கள்கிட்ட இருந்து விலக்கிடுங்க. அதாவது துன்மார்களுடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசக்கரை உட்காரம் இடத்தில். ஆனால் அவங்களுக்கு அவங்க நல்லது தானங்க சொன்னாங்க. நல்ல குண்டு குண்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு லியோன்னு லேப் இருக்குது பாரு, குண்டு குண்டாக இருக்குது மாதிரி ஆடெல்லாம் குண்டு குண்டாக இருக்குது, வெட்டுனா செம்மது பாரு, இதை போய் யாரும் மிஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லது தானே சொல்கிறாங்க நமக்குன்னு. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் தான் மேட்ரு. நாங்கள் ஜனங்கள் ராஜா பேச்சா ஜனங்கள் கேட்கணும். இந்த ராஜா ஜனங்கள் பேச்சை கேட்டு இப்படி சொன்னேன்னு சொல்லும் போதே அவனுடைய குவாலிட்டி, அவனுடைய தரம் குறைஞ்சி போச்சு. எதை சொல்கிறேன், பாவம் செய்தேன். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்னு வீட்டில் போய் படிங்க. இவர் வேகமாக போவார், நான் கிளம்புறேன், இதுமாரிலாம் உன்ட்ட பேசுறதுக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒன்று வைக்கல அப்படின்னு. இவர் பிடிச்சி அவர் சால்வையை பிடிச்சி கெஞ்சி கெத்தரி தயவுசெய்து எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி இப்போ போகும்போது ட்ரெஸ்ஸை பிடிச்சி இப்படி இழுப்போம் இல்லையா, அப்போ அவருடைய சால்வையின் ஒரு ஓரம் கூட கிழிஞ்சிரும். அப்போ அவர் சொல்லுவார், என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதே போல் ஒரு ராஜ்யத்தை ஒன்று வந்து கிழித்து போடுவார். இதான் நிலைமை, உனக்கு பதிலாக உன் கூட இருக்கிற ஒருத்தர் முக்கியமான ஒரு ஆளை அடுத்து ராஜா வாக்க போகிறார், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருப்பார். அதான் யார் வந்தவர் அடுத்து, தாவீது. ஸோ ஒரு கீழ்ப்படிதல் எவ்வளோ நல்ல ஆசீர்வாதங்களை கொண்டு வருதுங்கிறதே நிறைய நம்ம பார்த்தோம். கீழ்ப்படியாமல் எவ்வளோ மோசத்தை கொண்டு. இங்கே முக்கியமாக சவுலுடைய விசுவாசத்தை ஏன் பார்க்குறோன்னா, யாராக இருந்தாலும் கெஞ்சுறான், கெதறான், துணியை பிடிச்சி கூட இழுக்கிறான். சரி உனக்கு ஒரு தடவை 10 நாள் ஃபாஸ்டிங் இருந்து போட்டு ஜெபிச்சு பார்க்குறேன்லாம் எதுவும் இல்லை, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் என்னுடைய வேலை. அதான் இங்கே சொல்கிறார்,
31. அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாய் ஆகாகை மறுபடியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்றான். சரின்னு சொல்லி போயிட்டு அந்த விட்டு வச்ச ராஜாவை யார் இப்ப முடிச்சு விடுறா? சாமுவேல். ஆஹா சந்தோஷமா இடத்தில் வந்து மரணம் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளைகளாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளைகளான என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய இங்கே போயிட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேல் சவுலை ராஜாவாக்கிற கர்த்தர் மனசாப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். ஆனா தேவன் ஒரு வகையில ஒரு காட் பாருங்க, அவனுக்கு டைம் கொடுக்குறார். உடனே அடுத்த நாளே வந்து போஸ்டர்லாம் எடுக்கல. அவன் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு தான் அதுக்கடுத்து அவன் தான் போய் தப்பான வழிகளுக்கு அப்புறம்லாம் சவுலினுடைய கதை உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து தப்பான பில்லி சுனி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போய் குறியேற்க போகிறதெல்லாம் போய் கடைசியில் அவன் தான் ஒன்று இல்லாமல் அழிஞ்சு போகிறான். அதுக்கடுத்து தாவீது வரப்போகிறான்னு தெரிஞ்சு தாவீதை எவ்வளோ டார்ச்சர் பண்ணி கொல்றதுக்கெல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணுறான். அதையும் மீறி இவன் இறந்த பிறகு கரெக்டாக தாவீது ராஜாவாரி எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. இங்கே சாமுவேலை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த கூட கர்த்தர் பேச்சை தான் கேட்டார் ஒழிய ஒரு நாளும் உலக பிரகாரமாக அவர் யோசிக்கவே இல்லை. கொஞ்சம் சாமுவேல் சவுலுக்கு ஃபேவர் பண்ணுவோம், என்னதான் இருந்தாலும் ராஜாவாச்சே அப்படின்னு சொல்லலை. இன்னும் நிறைய பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு மக்களை சபிக்கிறதுக்கு கூட ரெடியாக இருந்தாங்க. எத்தனையோ பேரெல்லாம் இருக்குது. பொருளாசைக்கோ பண ஆசைக்கோ பதவிக்கோ வேற எதுக்குமே ஆசைப்படாமல் கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறார். கர்த்தரும் கஷ்டப்படுறாரு, இவனை தான் ராஜாவாக்கணும். சாமுவேலும் கர்த்தருக்கே பிடிக்கலன்னா நியாயம் அப்படின்னு முடிவு எடுத்து கடைசி வரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லைன்னு பைபிள்லேயே போட்டிருக்கு பாருங்க. திரும்பி பார்க்கல. யார் பக்கம்? சவுல் பக்கம். எத்தனை பேர் இப்படி தேவனுக்காக வைராக்கியமாக இருக்குது? இந்த கீழ்ப்படிதல் தான் இதெல்லாம் கொண்டு வரும். இதனால தான் இப்படிப்பட்ட சாமுவேலை விசுவாச வீரர்கள் பட்டியலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் அப்படியே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தானேங்க அப்படியே டெவலப் ஆகும் ஊழியம். நீங்கள் இப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே நியாயம். ராஜாவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் அடுத்த 4 இடத்துல முக்கியமாக இடம் வாங்கி அப்படி சர்ச்சை கட்டினோமா எல்லாம் ஊழியத்துக்கு தானே. நிறைய பேர் இப்படி இருக்காங்க. எல்லாம் நீங்கள் ஊழியத்துக்கு தானே செய்றீங்க, கர்த்தருக்காக தானே செய்றீங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஊழியத்துக்கு செய்கிறதையும் கர்த்தர் உன்னை ஆண்டவர் கேட்பார். நான் உன்னை கேட்டேனா கட்டடம் கட்ட சொல்லி, நான் உன்னை கேட்டேனா இங்கே எனக்காக நீ ஆராதனை பண்ணுன்னு சொல்லி, நான் உன்னை கேட்டதெல்லாம் என் வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேன். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் ஆண்டவரே கொஞ்சம் அப்படி அப்படி டேக்ஸ் கட்டாமல் அந்த கள்ளப்பணத்தை நான் வேணா காணிக்கை போட்டுட்டேன்னா அந்த காணிக்கை எடுத்து அவங்க டெவலப் பண்ணி எப்படி சூப்பர் ஐடியா இல்லை, நான் உன்னை கேட்டேன்னா அப்படி உன்னை செய்ய சொல்லி நான் உன்னை கேட்டேன்னா, இது மாதிரி எத்தனை விஷயம்னாலும் நீங்களே எடுத்துக்கலாம். கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா அதை நோ அப்படின்னு சொல்ல கற்றுக்கிட்டிங்கன்னா அதனால சில லாஸ் வந்தால் கூட கர்த்தர் சந்தோஷம்தான் படுறாரு. ஆனால் அவருக்கு நான் பெருசாக பண்ணுறேன், இப்படி நிறைய இடங்கள்ல நடக்குது. அவருக்கு நான் பண்ணுறேன், இவருக்கு நான் பண்ணுறேன், அவரை ப்ளீஸ் பண்ணுறேன், இப்படி தான் நிறைய கத்தோலிக்க சபைகள்லாம் ஐயோ அவங்களே நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குருவோம், இவங்கள கொஞ்சம் சேர்த்துக்குருவோம், சரி இவங்களோட சிம்பிளே கொஞ்சம் வைங்க, அவங்களோட சிம்பிளை வைங்க, எல்லாரும் சேர்ந்து அப்படி இருந்தால் தானேங்க அப்படி க்ரௌட் அப்படி சூப்பராக இருக்கும். உனக்கு பதில் நான் தேர் இழுக்கணுமா இழுத்துக்கிறேன், கொஞ்சம் அவங்களுக்கு எது இப்படி கொஞ்சம் அப்படி மாறு, கொஞ்சம் இப்படி மாறு, கொஞ்சம் அப்படி மாறுனா மொத்தமாக ஆண்டவரே அங்கே எல்லாம் போயிட்டார். ஆனால் அவங்க ஊரெல்லாம் வந்து நாங்கள் ஃபேமஸுங்க, நாங்கள் போனோன்னா அப்படி அலை மோதும் கூட்டம், அலை மோதும் எல்லா ஜனங்களும் எங்கள்கிட்ட வராங்க, ஆண்டவரை நம்புறாங்க. அவன் எப்படி வரான் அப்படின்னா ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரான், இல்லை 10ல் 1 இவர் நினச்சி வரான். அதை சொல்கிறதுக்கு அவனை ஆலயம் வச்சிருக்காரு, அதை சொல்கிறதுக்கு அவனை வந்து ஆசாரியனை மதி வச்சிருக்கிறாரு, அதை சொல்கிறதுக்கு அவனை வந்து ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. பெரிய பாவங்கள் செய்கிறாங்க எல்லா இடங்களையும். கர்த்தர் நான் அப்படி உன்னை சொல்லவே இல்லையே, எனக்கு ஊர் ஊராக கெட்டு முக்கியமான இடத்துலலாம் சர்ச்சை கெட்டு அதுதான் நீ தான் அந்த ஆலயன்றார். நீ உண்மையா எத்தனை பேரை நீ ஆலயமா மாத்திருக்க அதுதான் ஊழியத்தில் கணக்கு எடுக்கப்படும். இத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது. உங்களை தான் அவர் பார்க்குறாரு. நான் உண்மையிலே கட்டணும்னா உங்கள் லைஃப்ல கட்டணும், உங்களை தேவனுக்காக வளர்த்துக்கணும். நீங்க ஆண்டவருக்காக அப்படி எந்திரிச்சு நிற்கிறது தான் பரலோகம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுது ஒழிய நான் குடிசையில் நடத்துறேன்னா கோபுரத்தில் நடக்கிறாங்கிறது மேட்டரே கிடையாது. நான் இப்படி உண்மையாக செஞ்சுட்டே போனேன்னா கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிடுவார், அது வேறு விஷயம். அதே தான் உங்களோட பர்சனல் லைஃப்ல இன்னைக்கு சாமுவேலுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சிங் ஆண்டவர் வைக்கிறார். நீ எதுக்காகவும் தேவனுக்கு மாதிரி தான் கீழ்ப்படியும் சொல்ல போறியா, இல்லை நான் இப்படி அப்படி அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறோமா? எல்லாமே யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் ஒரு முடிவு கர்த்தருக்குன்னு எடுத்தால் 100% நீங்கள் மகிமையாக வாழலாம். எல்லோரும் எழுத நிற்போம்.